அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஈத் ஹாலிடேஸில் நம்ம பசங்க ஃப்ரெண்ட்லாம் ரூமில் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்து போர் அடிக்குது, நம்ம காலையில் வந்து சன்ரைஸை போய் பார்த்துட்டு வருவோம். ஏர்லி மார்னிங்கு கோபர் பீச் கடற்கரைக்கு போய்ட்டு வந்துடுவோன்ட்டு பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க. சரி கிளம்பலாம், போய் காலையிலே போய்ட்டு சன்ரைஸை போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் சவுதி அரேபியாவில் வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது. போய் அப்படியே ஒரு வாக்கிங்கும் போய்ட்டு வந்துடுவோம். பீச்செல்லாம் எப்படி இருக்குது. அவங்க வந்து ரியாதுலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இந்த பக்கம் பார்த்தது கிடையாது. கோபர் பீச்லாம் வந்து ரியாதுலேயும் பீச்சு கிடையாது. அதனால் சரி போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டிஃபன்லாம் சாப்பிட்டு வருவோம் ஹோட்டலில் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் நேராக வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்துட்ருக்கீங்கள, இதுதான் அந்த பக்கத்தில் பீச்சு. இப்போ இந்த ரோடை கடந்து போனதுக்கப்புறம் அந்த வாட்டர் டவருக்கு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஐடியா. சரி வீடியோ எடுத்து நம்ம வந்து சஃபா சேனலில் போட்டு விட்ருவோம். அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது. இப்போ சூரியன் உதயமாக டைமு. இப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்த மட்டும் பீச்சை மட்டும் சுற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். நல்லா க்ளீனாக ஏர்லி மார்னிங்கு மக்கள் அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க. வாக்கிங் போயிட்டுருக்காங்க, ஜாக்கிங்கு, சைக்கிளிங் போகிறாங்க. நல்லா இருக்குது. காலையில் பார்க்கும்போது நல்ல காற்று, இதமான காற்று, வெயில் இல்லை, கிளைமேட் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நேராக பீச்சுக்கிட்ட போயிட்டோம். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் அந்த சவுதிங்க வந்து அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு, அவங்க வந்து அந்த சூரிய உதயமாகிறத வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. வந்து இது பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடற்கரை இதுக்கு தாண்டினா அந்த கோபர் பீச்சு தாண்டின அன்னைக்கு அந்த பக்கம் பார்த்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து பஹ்ரைன் பீச் தெரியும். பக்கத்தில் தான் பாருங்கள். சூரிய உதயம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த சூரிய உதயமாக வரதான் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கண்டினியூவாக நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அதனால் எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நாங்கள் வந்து வீடியோ வந்து ஓட விட்டோம், அதிகமாக ஓட விட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இந்த வீடியோவில் வந்து. அதுக்கப்புறமா இது முடிச்சதுக்கப்புறமா வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு பொடி நடையாக போயிட்டு அங்கே போனாலும் பள்ளிவாசல் தாண்டினதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் நிறைய மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. அந்த இதில் அந்த குழந்தைங்க விளாடுற ஸ்போர்ட்ஸு அந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், செக் பண்ண தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சை சுற்றி கரையோரமாக பாருங்கள் ஃபுல்லாக மரங்களை வச்சுருப்பாங்க. மணல் மேடு மாதிரி கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்து அதில் வந்து அப்படியே இந்த அந்த இந்த கார்டன் மாதிரி வச்சு அதில் உட்காந்து மக்கள் வருவாங்க. ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போவாங்க. வந்து இப்போ நீ பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து அந்த பீச்சு பக்கத்தில் இருக்கிற எல்லாம் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலு. மேக்ஸிமம் அங்கே இந்த இடத்துல வந்து அதிகமாக ஹோட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிற பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி காலையில் வீக்கெண்டில் ஹாலிடேஸில் வந்துடுவாங்க. காலையில் வந்துடுவாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. காலையில் 5 மணி 6 மணிக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ அந்த இதில் அந்த பூனைங்க வந்து அதை சுற்றி நின்றுட்டுருக்கும். இப்போ பார்க்குறீங்கல்ல, அந்த இடம் ஃபுல்லாக மீன் அதிகமாக மாட்டக்கூடிய இடம். அந்த நடுவில் ஜெனரேட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே மீன் மாட்டிக்கிட்டாலும் இழுத்துருவாங்க வந்து. இப்போ இந்த இடம் பாருங்கள் வந்து உடற்பயிற்சி கூடம். அப்புறம் காலையில் வந்து பாஸ்கெட் பால் விளாடுறது, வாலிபால் விளாடுவாங்க. அதான் சவுதி பசங்க பாருங்கள், அந்த குழந்தைங்க விளாடுற ஊஞ்சலை உட்காந்து விளையாடிட்டு கிடக்குறாங்க. வந்து இங்கே பொழுதுபோக்குறதுக்கு நல்ல நேரம் டைம் பாஸ் ஆகும். இந்த பீச்சில் வந்து கண்டினியூவாக பெரிய பீச் இது வந்து. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் போனால் இந்த வீக்கெண்டில் ஹாலிடேஸில் வந்து ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸு, அப்புறம் பைக்கு, இந்த மாதிரி காரு, இந்த மாதிரி ட்ரெயின்னு ஒரு ஆளுக்கு 20 ரியாலு எனக்கு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட எங்கள் பீச்சை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவாங்க. ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்கு 20 ரியால். இதை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். போகிற தூரத்தில் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ஒரு குளம். அந்த கடலுடைய அந்த கடல்லேருந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ரெடிமேடாக. அதில் வந்து வாத்துலாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜோராக இருக்குது. இப்போ இருக்கும் ஒரு 150 வாத்து இருக்கும் இதில் வந்து உள்ள மொத்தத்தில் அந்த குளத்தில் மட்டும். இதை வந்து ஒவ்வொரு பாட்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குளம் எப்படியும் ஒரு 7-8 குளம் இருக்கும். ஒவ்வொன்றும் பெரிய பெரிய குளமாக வச்சுருக்காங்க. வந்து இந்த கடல் தண்ணியை வந்து இங்கே பைப் மூலமாக கொண்டு வந்துடுறது. ஒவ்வொரு குளத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடுது. திருப்பி தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க.
இந்த குளத்தை பராமரிக்கிறதுக்கு, இந்த வாத்துங்களை பராமரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆளெல்லாம் வச்சுருக்காங்க. வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கோபுரில் பாருங்கள், இந்த கார்டன் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு தண்ணி காலையில் 6 மணிக்கு தண்ணி திறந்து விட்ருவாங்க. அது ஒரு ஸ்ப்ரே மாதிரி, சொட்டு நீர் பாசனம் மாதிரி எல்லா இடத்துலையும் தண்ணி ஸ்ப்ரே அடிக்கும். ஒரு 1/2 மணி நேரம் டெய்லியும் காலையில் என்ன பண்ணிடுவாங்க, பைப்பை மோட்டரை போட்டு பைப்பை திறந்து விட்ருவாங்க. அது எல்லாம் ஃபுல்லாக தண்ணி, மரத்துக்கு எல்லாம் செடி மரம் எல்லாத்துக்கும் தண்ணி அடிச்சு. இந்த பீச்சுக்கு வரவங்க வந்து இந்த குப்பையை கொட்டக்கூடாது, இந்த அனிமல்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஊரில் துளசி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த துளசிலாம் பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது துளசி. அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அழகு செடிகள்லாம் இருக்குது. மக்களே, நாங்கள் இந்த கோபுரம் விட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். எங்கள் இப்போ டிஃபன் சாப்பிட போகிறோம் ஹோட்டலுக்கு. மறக்காமல் நம்ம சஃபா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.